வணக்கம் நண்பர்களே. மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்குமா, நல்லது செய்யுமா, கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேட். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள், எளிய பரிகாரங்கள் அனைத்தும் எல்லோரையும் போய் சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் ஒரு நல்ல வருடமாகவே அமையப்போகுது. என்ன காரணம்? ராசிநாதன், அதாவது கடந்த 7.5 வருஷமாக உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது விலகிறார். அதாவது 7 சனி முடியுது. இதுவே ஒரு பெரிய விடுதலை, பெரிய தீர்வு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் மகர ராசிக்கான குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்களை டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். அதனால் பார்க்காத நண்பர்கள், நேயர்கள் தனித்தனி வீடியோ அதை பாருங்கள். இதில் அவுட்லைனாக சொல்லிடுறேன். இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த 7 சனி முடியுது. அதாவது 3ஆம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான். கடந்த 7.5 வருஷமாக உங்கள் உடம்புல உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் உடலை விட்டு விலகி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் இது ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவான் 7.5 வருஷமாக தொல்லைகளை கொடுத்தாலும் போகிற நேரத்தில் நல்லது செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதனால் பல நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது பலிக்கும், அது நடக்கும். காரிய வெற்றி இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இந்த வருஷம் பயணிக்க போகிறது இல்லை. என்ன காரணம்? இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ல் குரு, ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. 6ல் குரு வந்தால் ஒன்று கடனை கொடுக்கும், இல்லை நோயை கொடுக்கும், இல்லை வம்பு வழக்கு சண்டையை கொடுக்கும். கடன், நோய், வம்பு வழக்கு சண்டை, அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு தான் இந்த குரு வர்றாரு. ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருனா எதிரி, வம்பு வழக்கு சண்டை. இந்த இடத்துக்கு குரு பகவான் வந்து கடனையோ, நோயையோ, வம்பு வழக்கு சண்டையோ உங்களுக்கு இந்த வருஷம் கொடுப்பார். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணும். கடன் அதிகமாக வாங்கிடக்கூடாது, கடன் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைக்கு போகக்கூடாது. உடல்நிலை விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மகர ராசிக்காரர்கள். பெரிய கெடுதல் பலன்கள் இருக்காது. ஏன்னா 7 சனி முடிகிறதே நல்ல விஷயம். இருந்தாலும் குரு பகவான் சாதகமான இடத்துல பயணிக்காததுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த விஸ்வாவசு வருடம். அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் பயணிக்கிறாரு. இது பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கெடுதலும் இல்லை. அதனால் ராகு கேது பயிற்சி மத்தியமமான பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் மகர ராசிக்காரர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. 6ல் குரு, சகலையில் குருன்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது திருமணம் செய்கிறது உத்தமம். அதனால் இந்த வருஷம் திருமணத்தை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது நல்லது. அடுத்த வருஷம் 2026ல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுவார். உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, சுபகாரியங்களும் சரி அந்த வருஷம் நடக்கும். இந்த வருஷம் சுபகாரியங்களை சற்று தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா 6ல் குரு இருந்தால் குருபலம் இல்லை. குருபலம் இருந்தால் தான் ஒரு சுபகாரியத்தை செய்ய முடியும் சிறப்பாக. குருபலம் இல்லாத காலத்தில் சுபகாரியம் செய்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயமா அமையாது, நடக்காது. அதனால் திருமணம் போன்ற சுபகாரியங்களை இந்த வருஷம் தள்ளி வச்சு அடுத்த வருஷம் தை மாதத்துக்கு பிறகு செய்வது ரொம்ப சிறப்பு, உத்தமம். மற்றபடி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 சனி முடிகிறதே பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி. ஆனால் மகர ராசிக்காரர்கள் இந்த வருஷம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசனம் பண்ணி நலத்தீர்த்தத்தில் நீராடி பழைய துணிமணியை கட்டி போட்டு புது துணிமணி உடுத்தி சதுர்த்தேங்காய் உடைச்சி தர்பாரண்யேஸ்வரர் சிவனையும் அம்பாளையும் சனீஸ்வரர் பகவானையும் தரிசனம் பண்ணி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது மாற்றங்களும் ஏற்றங்களும் நிம்மதி பெருமூச்சு விடுற காலமாக இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. அதனால் பெரிய கெடுதல் இருக்காது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் களை கட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.